வணக்கம் நண்பர்களே, அனைவருக்குமே பார்த்தீங்கன்னா வணக்கம். மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக திரும்பும் அதிமுகவை சேர்ந்த மிக முக்கியமான அமைச்சர்கள் இதை பற்றித்தான் இந்த காணொளியில் நம்ம தெள்ளத் தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே. காணொளியை பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு ஓகேங்களா, நீங்கள் கம்பல்சரி நியூ வியூவராக இருக்கிறதுக்கான வாய்ப்பு மற்றும் சாத்தியக்கூறுகள் பார்த்திங்கன்னா இருக்குது. ஓகே, இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து விடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாருங்கள் தற்போது வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தகவல்கள் வெளியாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஓகேங்களா, அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் எந்த நேரத்திலும் திரும்புவதற்கு வாய்ப்புகள் பார்த்தீங்கன்னா இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற அங்கே தாவரத்தில் இப்போலாம் எளிதாக ஆயிடுச்சு. ஓகேங்களா, நீ இவ்வளோ கொடுக்குறியா, 2 கோடி கொடுக்குறியா, நைட்டாக உங்கள் கட்சிக்கு வரேன். ஓகேங்களா, அதெல்லாம் பார்க்குறதே பார்த்தீங்கன்னா கிடையாது. இந்த ஒரு சூழ்நிலையிலே இங்கே பார்த்தீங்கன்னா கேரிங் தான் தீர்மானிக்கப்படுகிறது. அதாவது எப்படின்னா, அமௌண்ட் யார் அதிகமாக கொடுக்குறாங்க, இந்த கட்சி இவ்வளோ சீட்டு கொடுக்குதுப்பா, நம்மளை கொஞ்சம் கேரிங்காக அழகாக பார்த்துக்கிறாங்களா, ஓகே, சொந்த கட்சியில் இருந்தாலும் பரவாயில்ல, வெங்காயமாக இருந்தாலும் பரவாயில்ல, கழட்டி விட்டு அந்த கட்சியிலிருந்தே வெளியேற்றக்கூடிய நிகழ்வுகளை நம்ம நிறையவே பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஆனால் இது போல் பார்த்திங்கன்னா ரொம்பவே தரம் தாழ்ந்த இதெல்லாம் எச்சைத்தனமான அரசியல். அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும் அல்லது திமுகவில் இருக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும், அனைவருமே இதை செய்வது வழக்கம் தானே ப்ரோ, வாடிக்கை தானே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா தப்பு இல்லை. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரே தப்பை தெரிஞ்சே பண்ணலாமா? கொஞ்சமாவது நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நண்பர்களே. ஏன்னா திமுகவில் நிறைய விதமான விஷயங்கள் அப்படின்றது இருக்கிறது. அந்த விஷயங்களாக இது மாற்றத்தை நோக்கிய நகர்வாக மாறி இருக்கிறதோ என்ற சந்தேகமும் சற்று எழுந்து கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. உண்மையில் எடப்பாடிக்கு எதிராக திரும்புகிறார்களா அதிமுகவின் முன்னாள் மாஜிக்கள்? எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மாறினாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சிகளில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மட்டும் என்ன ஒழுக்கமாக சொல்லுங்கள், பணத்தை கொடுத்தால் அவர்களுக்கு எதிராக மாறக்கூடிய சக்திகள் யுக்திகள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்கிறது. அதெல்லாம் இங்கே மேட்டர் கிடையாது. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இந்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் எப்படி சாட்டையை சுழற்ற போகிறார்கள் என்பதே இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பார்ட்டாக பார்க்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஸோ அதனால் கண்டினியூஸாக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. எப்பேற்பட்ட நிகழ்வுகள் இங்கு நடக்கப் போகிறது, எப்பேற்பட்ட மாற்றங்கள் இங்கே நடக்கப் போகிறது என்பதை அனைத்தையுமே இங்கே நம்ம தீர பார்க்க வேண்டியது இருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா உண்மையிலே முட்டாளாக இருக்கலாம், ஓகேங்களா, தப்பே இல்லை. ஆனால் ஏமாளியாக இருக்கக்கூடாது. அதுதான் இருக்கிறதுல இன்றைய காலகட்டத்தில் ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுகிறது. ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு சூழ்நிலையிலே எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் தேர்தலுக்கு பிறகோ அல்லது நிறைய விஷயங்கள் காரணமாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் நண்பர்களே. தமிழக அரசியல் என்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.